சார் நான் கார் கண்டிப்பா வாங்கியே ஆகணும் அப்டின்னாரு. நான் வந்து இந்த பிளான கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைங்க அப்டின்னு சொல்லும்போது, இல்ல நான் கண்டிப்பா கார் வாங்கியே ஆகணும் அப்டின்னாரு. இவரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் டூ ஒரு 35 லேக்ஸ் மேல சேவிங்ஸ் வச்சிருக்காரு. ஏன்னா ரிட்டயர்மென்ட் அமௌண்ட். அண்ட் மத்த பிளான்ஸ்லாம் பண்ணிட்டு இவங்க கிட்ட வந்து கிராண்ட் பேரண்டல் ப்ராப்பர்ட்டீஸ் அதெல்லாம் நெறைய இருக்கு. பட் லிக்விடா இவ்ளோ பெரிய கேஷ் இருக்கணும்போது, நான் இத வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. அதுவும் அப்பா பேர்ல இருக்கிறத நீங்க யூஸ் பண்ணாதீங்க அப்டின்ற மாரிலாம் நெறைய சொல்லி அக்ரி பண்ணிட்டாங்க. காரோட வொர்த் வந்து 25 லேக்ஸ் கிட்ட ஆன் ரோட் பிரைஸ் வந்துருச்சு. சப்போஸ் ஃபுல்லாவே பே பண்ணிட்டாங்க, கேஷ் குடுத்துட்டாங்கன்னா, இமிடியேட்டா காரும் கிடைச்சிரும். அண்ட் ரூ. 10,00,000 இருக்கு. அந்த 10,00,000 முதலீடு பண்ணும்போது 5 வருஷத்துல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா மேபி ஒரு 20 லேக்ஸா நிக்கும். பட் ஆனா ஒரு பெரிய அமௌண்ட்ட இவ்ளோ வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்த அமௌண்ட்ட ஒரே நாள்ல இன்னொருத்தவங்களுக்கு குடுக்குறோம் அப்டின்னும்போது, நம்ம இருக்கிற கேப்பிட்டல் வந்து குறையுது. சோ இது ஆப்ஷன் 1 வச்சுக்கோங்க. சரி ஆப்ஷன் 2 போவோம். நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட்ல ஒரு 10 லேக்ஸ் மட்டும் டவுன் பேமெண்ட் பண்ணிட்டு 25 லேக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? அந்த மீதி 15,00,000 ஃபினான்ஸ் பண்ணிடுறோம். கார் ஃபினான்ஸ் நெறைய கம்பெனிஸ் வந்து அவங்களாவே ஃபினான்ஸும் குடுத்துடுறாங்க. ஆப்ஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணி குடுக்குறாங்க. சோ இந்த ஸ்ட்ராட்டஜில பார்த்தீங்கன்னா 10,00,000 டவுன் பேமெண்ட் ஆயிருச்சு. மீதி 15,00,000க்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன் போறாங்க. சோ 5 வருஷம் இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்னு எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3,4 இருந்து ரூ. 3,50,000 வரைக்கும் எக்ஸ்ட்ராவா பே பண்ணுவோம். சோ 15 லேக்ஸ் லோன்ன்றது கட்டி முடிக்கும்போது 18,00,000 மேல அப்படின்னு வச்சுக்கலாம். இவ்வளோ ஆயிருக்கும். பட் ரிமைனிங் 25,00,000 இருக்கு இல்லையா? அத வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்குள்ள அதே 15% ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் 5 வருஷத்திலேயே ரூ. 50,00,000 ஆயிரும். ஏன்னா 25 லேக்ஸ் வந்து 5 இயர்ஸ்ல டபுள் ஆகுற கணக்கு 15% ரிட்டர்ன்ஸ்னு வச்சு பார்க்கும்போது. அப்படின்னும் போது